வணக்கம் நண்பர்களே. பழமையிலும் பெருமையிலும் புதுமையிலும் நாம் பார்த்து கொண்டிருந்த பல சிவாலயங்களுள் எள்ளளவும் குறையாத அத்தனை சிறப்புகளையும் பெற்றதுதான் இந்த திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் திருக்கோவிலாகும். தொண்டை மண்டல சிவாலயங்களில் இதுவும் ஓர் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். ஆலமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில் சும்பன் நிசும்பன் எனும் அரக்கர்கள் மக்களுக்கும் தேவர்களுக்கும் இழைக்கக்கூடாத அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை அழிக்கும் பொருட்டு உமாதேவியே காளி வடிவமாக எடுத்து அந்த இரு அரக்கர்களை ஒழித்து அந்த காளி தேவியே இங்கு ஆலயம் கொண்ட இடம்தான் திரு ஆலங்காடாகும். அந்த காளி தேவி அசுரர்களை அழித்த உக்கிரத்தில் மக்களுக்கும் முனிவர்களுக்கும் கேடு விளைவிக்க நினைத்தபடியால் அவர்களது ஆணவத்தை அடக்கும் பொருட்டு சிவபெருமான் கோர காட்சியில் உருவெடுத்து வந்து உத்திரதாண்டவம் ஆடி காளியை தனக்கே சொந்தமாக்கிய திருத்தலமாகும் இது. அப்படிப்பட்ட ஓர் திவ்ய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. சிவபெருமானின் 5 வீடுகளில் இதுவும் ஓர் முக்கியமானதாக காணப்படுகிறது. பஞ்சசபை என்று அழைக்கப்படும் ஆலயங்களில் இரத்தன சபையாகிய முதல் சபை விளங்கக்கூடிய ஆலயமே இந்த திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் ஆலயமாகும். இது சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணம் செல்லும் மார்க்கத்தில் ரயில் நிலையம் கொண்ட கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் ஆலயம். வண்டார்குழலி அம்மையாரே இங்கு சிவபெருமானின் அருகில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். வண்டார்குழலியை வணங்கி வருபவர்களுக்கே என்னுடைய தரிசனம் என்பது இந்த சிவனின் வரமாகவும் வாழ்த்தாகவும் அம்மைக்கு அமைந்தபடியால் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முதலில் வணங்குவது வண்டார்குழலி அம்மையாரையே ஆகும். பெண்களுக்கு முக்கியத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் வழியாக இந்த உலகத்திற்கு வழங்கிய சாசனம் இந்த ஆலயத்திற்கு சொந்தம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என மூவரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். தேவாரம் பாடிய சிறப்பு பெற்ற ஆலயங்களுள் இதுவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து சிவபெருமானின் பாதத்தை தழுவிக்கொண்ட ஆலயம் இதுவாகும். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தமான வடாரண்யேஸ்வரர் ஆலயம் திருவாலங்காட்டில் இரத்தின சபை பெருமையோடு அமைந்திருப்பது, அதை தரிசனம் செய்வது எத்தனை பெரும் பேறு என்பது இங்கு வந்து செல்பவர்களால் உணர முடிகிறது. இங்கே ஆருத்ரா தரிசனம் விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா தரிசன காலங்களில் மக்கள் இங்கு வந்து வழிபடுவது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுவது மேலும் சிறப்பாக காணப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே.